பிரேம்குமார் டைரக்ஷனில் ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான் 96. ஸோ 96 படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ 96 படத்துக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த கதை, அந்த படத்தில் இருக்கிற பிஜிஎம், சாங்ஸ் எல்லாமே வந்துட்டு சூப்பர்பாக இருக்கும். அண்ட் அந்த வகையில் விஜய் சேதுபதி அண்ட் த்ரிஷாவோட காம்பினேஷனுமே வந்துட்டு அதில் அழகாக இருக்கும். அந்த ஸ்கூல் லவ் ஸ்டோரியை வந்துட்டு ஒரு மாதிரி அழகாக காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு பையன் அந்த ஒரு பொண்ணுக்காக காத்துட்ருக்கிறது, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுறதுமே வந்துட்டு ஓரமாக இருந்து பார்க்குறதெல்லாம் ஒரு தனி வழி இல்லையா? ஸோ அந்த படத்தை வந்துட்டு அழகாக காமிச்சிருப்பார். இப்போ நான் ஏன் இது சொல்கிறேன் அப்படி தானே யோசிக்கிறீங்க. இந்த 96 படத்தை பிரேம்குமாருக்கு ஹிந்தியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அந்த படத்தை அமீர் கானை வச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சிருக்காரு. அதாவது நம்ம பிரேம்குமார் தான் இந்த விஷயத்தை ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில். எனக்கு வந்துட்டு 96 படத்தை எனக்கு அமீர் கானை வச்சு எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் என்னால் அவங்கள ரீச் பண்ண முடியலை. ஸோ ரீச் பண்ண முடியாத காரணத்தினால என்னால் இன்னும் இந்த படத்தை வந்துட்டு எடுக்க முடியல. ஆனால் கதை எல்லாத்தையும் எழுதியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. 96 படம் மட்டும் இல்லாமல் மெய்யழகன் படத்தையும் வந்துட்டு அவர் தான் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படமே வந்துட்டு நிறைய பேருக்கு ஸ்லோவாக இருந்தாலுமே ஆனால் அந்த படத்தில் கடைசியில் வந்துட்டு லைக் ஒரு மாதிரி செம்மையாக இருக்கும் அந்த ஃபீலுமே. ஸோ அந்த படத்தெல்லாம் வந்துட்டு எனக்கு ஹிந்தியில் ரீமேக் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. பட் இன்னும் அதுக்கான எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம பிரேம்குமார் வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் ஓப்பன் டாக்காக சொல்லியிருக்காரு.